ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு அரிசி நொய் போட்டு உப்புமா தான் பண்ண போகிறோம். பச்சரிசி நொய் போட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், இதில் சீரகம் போட்டிருக்கேன். இது நல்ல கடுகும் சீரகமும் வெடித்து வர்றப்ப வெங்காயம் சேர்த்து என்ன பண்ணுறதுங்களா. இப்போ நம்ம கடுகு பொருகிஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பெருங்காயமும் இந்த சீரகமும் தான் நம்மளோட அரிசி உப்புமாவுக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது. இந்த நொய் அரிசி உப்புமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட இது. இப்போ சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு சேர்க்கட்டும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு சேர்ந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நான் பச்சை மிளகா சேர்க்கறதில்ல, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கன்றதுனால பச்சை மிளகா சேர்க்கறதில்ல. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து முழு பூண்டு கொஞ்சம், வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினோடனே நம்ம உப்புமா வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது பாருங்க, நம்ம கடலைப்பருப்பு நல்லாவே செவந்து வந்துடுச்சு. இப்போ உப்புமா சூப்பர். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான நொய் சேர்த்துக்கணும். இது அரிசிலையும் செய்யலாம். அரிசியை போட்டு ஒரு வரை வறுத்துக்கலாம். அரிசியை போட்டு ஒரு வரை வறுத்துட்டு இதில் வந்து 1க்கு 2 தண்ணி சேர்க்க போகிறேன், வேக வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ நான் வந்து இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். வெந்து வரட்டும். சூப்பராக இருக்கும் இந்த டிஃபனு. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பெரியவங்க சின்னவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த டிஃபன் ரொம்ப சூப்பராக டைஜஸ்ட் ஆகிடும். நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வராது. இங்கே பாருங்கள், நம்ம அரிசி உப்புமா வந்து அரிசி மேலே வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி வேக வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும் நம்ம அரிசி உப்புமா. நொய் அரிசி உப்புமா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சிம்பிள், ஆனால் வந்து ரொம்ப நல்ல டிஃபன்.